சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதியும் 12வது வசனமும், உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இருள் பொருளாய் போவார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்திலே 3 காரியங்களை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, உன்னோடே வழக்காடுகிறவர்கள். 2, உன்னோடே போராடினவர்கள். 3, உன்னோட கூட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் எல்லாம் இல்பொருளாய் போவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை மன உளைச்சல்கள், எத்தனை மன அழுத்தங்கள், எத்தனை வியாகுலங்கள், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் உடைய இருதயத்தை கவலைப்பட வைக்கிற, ஒடுக்கி கொண்டிருக்கிற, புலம்ப வைக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு இல்பொருளாய் மாற்ற போகிறார். இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் உங்களோடு கூட வழக்காடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் ஒன்றுமில்லாத காரியத்துல எல்லாம் வழக்கு போட்டு உங்க வாழ்க்கையை அழிக்க நினைக்கலாம். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் உங்க வளர்ச்சியை பார்த்து, உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து, உங்க உயர்வை பார்த்து உங்களோடு கூட போராடினவர்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனா யுத்தம் பண்ணுகிறவங்க, நித்தம் வார்த்தையில பேசுவாங்க, நித்தம் வாக்குவாதம் பண்ணுவாங்க, நித்தம் சண்டைக்கு வருகிற கூட்டங்கள் எத்தனை உண்டு. இன்றைக்கு அவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அவைகளை நிர்மூலமாக்க போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, வழக்காடினவர்கள் ஒன்றுமில்லாமற் போவார்கள். உங்களோடு கூட போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் இல்பொருளாய் போவார்கள் என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்க குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, வியாபாரம் தொழில் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, எத்தனை பேர் நீங்கள் வசிக்கிற இடத்துல, சமுதாயத்துல எத்தனை மனிதர்கள், உங்களுடைய குடும்பத்தார் எத்தனை பேர் உங்களோடு கூட வழக்காடி கொண்டிருக்கலாம், உங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவைகளெல்லாம் நிர்மூலமாக போகிறது, இல்பொருளாய் போகிறது, ஒன்றுமில்லாமற் போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்களை கனப்படுத்த போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை கொடுத்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை வழக்குகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.